இரண்டாவது ஒரு விஷயம், எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஆசைப்படுற ஒரு விஷயம், நான் ஒரு நல்ல வீடு கட்டணும். அதுல வந்துட்டு இந்த வீடு கட்ட எனக்கு அருள் புரிஞ்ச எனக்கான தெய்வங்கள், குலதெய்வமா இருக்கட்டும், இஷ்ட தெய்வமா இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஒரு பொதுவான ஒரு இடத்த குடுத்து, அந்த அவங்களுக்கான தேவையான எல்லா விஷயத்தையும் நான் செஞ்சு பூஜை பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசையில நம்ம பண்ணக்கூடிய ஒரு பெரிய தப்பு என்ன பார்த்தீங்க அப்படின்னாக்க, வடகிழக்கு பகுதியில சின்னதா ஒரு ரூம ஒண்ணு போட்டுறோம். அந்த சிறிய விஷயம் அப்படின்றது கேதுவ குறிக்கும். ஸோ பூஜை ரூம் அப்படின்றது குருவ குறிக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, குரு, கேதுவோட இணைவு வருது அப்படிங்க போம்போது, ஸோ இந்த இடத்துல நாங்க ஒரு விஷயம் பிரணவ வாஸ்துல என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஜாதகமும், ஜோதிடமும், வாஸ்துவும் வேறு அல்ல. அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நாங்க தெளிவுபடுத்த விரும்புறோம். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்க, குரு, கேது அமைவு வருது அப்படின்னாக்க, வடகிழக்கு பகுதியை பொறுத்தவரைக்கும் சிறப்பா அமைஞ்சிருச்சு அப்படின்னா, உங்களுடைய எண்ணம், செயல், உங்க வீட்டோடைய ஆண் வாரிசு, உங்களுக்கான குழந்தை பேரு, உயர்கல்வி இப்படின்ற விஷயம் எல்லாமே சிறப்பா அமையும். எப்போ? வடகிழக்கு பகுதியை நீங்க சிறப்பா அமைக்கும்போது. அந்த இடத்துல பூஜை ரூம்ன்ற பேர்ல குரு, கேதுவோடைய காம்பினேஷன்ஸ்ல நீங்க ஒரு பூஜை அறைய போட்டுட்டீங்க அப்படிங்க போம்போது, அந்த வீட்டு தலைவனா இருக்கட்டும், அந்த வீட்டுடைய மூத்த வாரிசா இருக்கட்டும், மூத்த வாரிச பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்க, நல்லாவே இருப்பாங்க. ஆனா, அது அவருக்கு சடனா எந்த ஒரு விஷயத்தின் மேலயுமே பற்று இல்லாம பற்றுட்டு இருந்துருவார். குடும்ப தலைவன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, பொருளாதாரத்தில மேம்பட முடியாம ரொம்ப சிரமப்படுவாங்க. ஆனா, நாம சொல்லுவோம், "நான் இப்ப தான் வீடு கட்டுனேன். இந்த மாரி தான் நான் பண்ணி செஞ்சு வச்சிருக்கேன். வீட்ல சின்னதா பூஜை அறை போட்டிருக்கேன். நல்லா தான் இருக்கும்." அப்படிங்க போம்போது, என்னைக்குமே ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும்போது உடனடி பலன் கிடைக்காதுன்னு எதிர்பார்ப்போம் இல்லையா? அது மாரி தான் நன்மைகளா இருக்கட்டும், தீமைகளா இருக்கட்டும். உடனடியா எதுவுமே நம்மள தேடி வந்து சேராது. ஸோ, அதுக்கான விஷயம் ஒரு 3 வருஷம், 4 வருஷம் நீங்க அந்த பூஜை அறைய போட்டு ரெகுலரா பூஜைகள் நீங்க ஆரம்பிக்க போம்போது பார்த்தீங்க அப்படின்னா, உங்க வீட்டோட மூத்த வாரிசா இருக்கட்டும், இல்ல உங்க வீட்டு தலைவர்களா இருக்கட்டும், அவர்களுக்கு உடல்நலம் பாதிப்பு ஏற்படுறதோட மட்டும் இல்லாம, கண்டிப்பா உங்க மூத்த வாரிச பொறுத்தவரைக்கும் பற்றற்று வாழ்வியல் பற்றற்று அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவார்.